எரேமியா ஆகமம் அதிகாரம் 4. இஸ்ரவேலே, நீ திரும்பி வருவதாக இருந்தால் என்னிடம் திரும்பி வா என்கிறார் ஆண்டவர். அருவருப்பானவற்றை அகற்றிவிட்டால் என் திருமுன்னிருந்து அலைந்து திரிய மாட்டாய். வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று சொல்லி உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் ஆணையிட்டால் மக்களினத்தார் அவர் வழியாக தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர். யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள மக்களுக்கு ஆண்டவர் கூறுவது இதுவே: தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், முட்களிடையே விதைக்காதீர்கள். யூதாவின் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, ஆண்டவருக்காக விருத்த சேதனம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தின் நுனித்தோலை அகற்றிவிடுங்கள். இல்லையேல் உங்கள் தீச்செயல்களை முன்னிட்டு என் சீற்றம் நெருப்பென வெளிப்பட்டு பற்றி எரியும். அதனை அணைப்பார் எவரும் இலர். யூதாவில் அறிவியுங்கள், எருசலேமில் பறைசாற்றுங்கள், நாட்டில் எக்காலம் ஊதுங்கள் எனச் சொல்லுங்கள். ஒன்று கூடுங்கள், அரண் சூழ் நகர்களுக்கு சென்றிடுவோம் என உரக்க கூவுங்கள். சீயோனுக்கு நேராக கொடியை உயர்த்தி பிடியுங்கள். விரைந்து தப்பியோடுங்கள், நிற்காதீர்கள். ஏனெனில் வடக்கிலிருந்து தீமை வரச் செய்வேன், அது பேரழிவாயிருக்கும். சிங்கம் ஒன்று புதரிலிருந்து கிளம்பியுள்ளது. மக்களினங்களை அழிப்பவன் புறப்பட்டு விட்டான். உங்கள் நாட்டை பாழாக்க அவன் தன் இடத்திலிருந்து வெளியேறிவிட்டான். உங்கள் நகர்கள் பாழடைந்து குடியேற்று போகும். எனவே சாக்கு உடை உடுத்திக் கொள்ளுங்கள், அழுது புலம்புங்கள், ஒப்பாரி வையுங்கள். ஏனெனில் ஆண்டவரின் கோபக்கனல் நம்மை விட்டு நீங்கவில்லை. அக்காலத்தில் அரசனும் தலைவர்களும் நம்பிக்கை இழந்து விடுவர் என்கிறார் ஆண்டவர். குருக்கள் திடுக்கிட்டு போவர், இறைவாக்கினர் திகைத்து நிற்பர். அப்போது நான், என் தலைவராகிய ஆண்டவரே, நீர் இம்மக்களையும் எருசலேமையும் முற்றிலும் ஏமாற்றிவிட்டீர். ஏனெனில் வாள் எங்கள் தொண்டை மீது இருக்கும் போதே உங்களுக்கு சமாதானம் என்கிறீர் என்றேன். அக்காலத்தில் இம்மக்களுக்கும் எருசலேமுக்கும் இவ்வாறு கூறப்படும்: பாலை நிலத்தின் மொட்டை மேடுகளிலிருந்து அனல் காற்று என் மகளாகிய மக்கள் மீது வீசும். அது தூற்றுவதற்கும் தூய்மைப்படுத்துவதற்குமான காற்றன்று. அதைவிட பெரும் காற்று ஒன்று என்னிடமிருந்து வருகின்றது. இப்போது நானே அவர்கள் மேல் தண்டனை தீர்ப்பு வழங்கப் போகிறேன். இதோ மேகங்களைப் போல் எதிரி வருகிறான். அவன் தேர்கள் சூறாவளி போன்றவை. அவன் குதிரைகள் கழுகுகளை விட விரைவாகச் செல்பவை. நமக்கு ஐயோ கேடு, நாம் அழிந்தோம். எருசலேமே, நீ விடுவிக்கப்பட வேண்டுமானால் உன் இதயத்திலிருந்து தீயதை கழுவிவிடு. இன்னும் எத்துணை காலத்திற்கு தீய சிந்தனைகள் உன்னில் குடிகொண்டிருக்கும்? தானிலிருந்து எழும்பும் குரலொலி அறிக்கையிடுகிறது. எப்ராயிம் மலையிலிருந்து கேடு அறிவிக்கப்படுகிறது. தொலைநாட்டிலிருந்து உன்னை முற்றுகையிடுவோர் வருகின்றனர். யூதாவின் நகர்களுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்புகின்றனர் என மக்களினங்களை எச்சரியுங்கள். இதை எருசலேமுக்கு அறிவியுங்கள். வயல்வெளியின் காவலாளி என அவர்கள் அவளை சுற்றி வளைத்து எதிர்த்து நிற்கின்றனர். ஏனெனில் அவள் எனக்கு எதிராக கலகம் செய்தாள் என்கிறார் ஆண்டவர். உன் நடத்தையும் உன் செயல்களும் இவற்றை உன்மேல் வருவித்தன. உனக்கு வந்த இக்கேடு எத்துணை கசப்பாய் உள்ளது. அது உன் இதயத்தையே நொறுக்கிவிட்டது. என் அடிவயிறு கலங்குகின்றது. நான் வேதனையால் துடிக்கின்றேன். என் இதயம் துயரத்தால் பதைபதைக்கின்றது. நான் வாளாவிருக்க முடியுமா? என் நெஞ்சே,
எக்கால ஒலி என் காதில் விழுகிறதே, போர்க்குரல் கேட்கிறதே, அழிவின் மேல் அழிவு என்ற செய்தியே வருகின்றது. நாடு முழுவதும் பாழடைந்து விட்டது. நொடிப்பொழுதில் என் கூடாரங்களும் இமைப்பொழுதில் மூடு திரைகளும் அழிந்து போயின. எதுவரைக்கும் நான் போர்க்கொடியை பார்த்து கொண்டிருக்க வேண்டும்? எக்காலத்தின் குரலை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும்? என் மக்கள் அறிவிலிகள். என்னை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. மதிகெட்ட மக்கள் அவர்கள். உய்த்துணரும் ஆற்றல் அவர்களுக்கில்லை. தீமை செய்வதில் அவர்கள் வல்லவர்கள். நன்மை செய்ய அவர்களுக்கு தெரிவதில்லை. நான் நாட்டை பார்த்தேன். அது பாழ்நிலமாய் கிடந்தது. வானங்களை பார்த்தேன். அவற்றில் ஒளியே இல்லை. நான் மலைகளை பார்த்தேன். இதோ அவை அதிர்ந்தன. குன்றுகள் அனைத்தும் அசைந்தன. நான் பார்த்தேன். மனிதரையே காணவில்லை. வானத்து பறவைகள் அனைத்தும் பறந்து போய்விட்டன. நான் பார்த்தேன். இதோ செழிப்பான நிலம் எல்லாம் பாலை நிலமாகிவிட்டது. ஆண்டவரின் திருமுன் அவரது கோபக்கனலால் அதன் நகர்கள் அனைத்தும் தகர்க்கப்பட்டன. ஆண்டவர் கூறுவது இதுவே: நாடு முழுவதும் பாழடைந்து போகும். எனினும் அதனை முற்றிலும் பாழாக்க மாட்டேன். இதனை முன்னிட்டு நாடு புலம்பும். மேலே வானங்கள் இருளடையும். ஏனெனில் நான் சொல்லிவிட்டேன். இது பற்றி வருந்த மாட்டேன். நான் முடிவு செய்துவிட்டேன். மனம் மாற மாட்டேன். குதிரை வீரர், வில் வீரர் எழுப்பும் ஒலி கேட்டு நகரினர் அனைவரும் ஓட்டம் எடுப்பர். புதர்களுக்குள் மறைந்து கொள்வர். பாறைகள் மீது ஏறிக்கொள்வர். நகர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு ஓடிவிடுவர். அவற்றில் குடியிருக்க எவருமே இரார். பாழ்பட்டவளாகிய நீ ஏன் கருஞ்சிவப்பு ஆடை உடுத்துகின்றாய்? பொன் அணிகலன்களால் அலங்கரிக்கின்றாய். நீ உன்னை அழகுபடுத்துவது வீண். உன் காதலர் உன்னை அவமதிக்கின்றனர். உன் உயிரை பறிக்க தேடுகின்றனர். பேறுகால பெண் எழுப்பும் குரல் போன்றும் தன் முதற் பிள்ளையை பெற்றெடுப்பவளின் வேதனை குரல் போன்றும் குரல் ஒன்று கேட்டேன். அது மூச்சு திணறி கைகளை விரித்து, எனக்கு ஐயோ கேடு, கொலைஞர் முன்னால் நான் உணர்வற்று கிடக்கிறேன் என்று அலறும் மகள் சீயோனின் குரலாகும். எசேக்கியேலாகமம் அதிகாரம் 31. 11ஆம் ஆண்டில் 3ஆம் மாதத்தின் முதல் நாள் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எகிப்தின் மன்னன் பார்வோனுக்கும் அவனுடைய மக்கள் திரளுக்கும் சொல்: மேன்மையில் உனக்கு நிகர் யார்? இதோ லெபனோனின் கேதுரு மரமாகிய அசீரியாவை பார். அழகிய கிளைகளுடன், அடர்ந்த நிழலுடன், மிகுந்த உயரத்துடன் அது இலங்கிற்று. அதன் உச்சி மேகங்களை ஊடுருவிற்று. தண்ணீர் அதனை தழைக்கச் செய்தது. ஆழ் ஊற்றுகள் அதனை உயர்ந்து வளரச் செய்தன. அவை தம் அருவிகளாக அதனை சுற்றி ஓடி கால்வாய்களாக காட்டின் எல்லா மரங்களுக்கும் நீர் பாய்ச்சின. காட்டின் எல்லா மரங்களையும் விட அது ஓங்கி வளர்ந்தது. அதன் தளிர்கள் பெருகின. நீர்வளத்தால் கிளைகள் நீண்டன. கொப்புகள் மிகுந்தன. வானத்து பறவைகள் எல்லாம் அதன் கிளைகளில் கூடுகள் கட்டின. காட்டு விலங்குகள் எல்லாம் கன்றுகள் ஈன்றன. அதன் நிழலில் பெரிய நாடுகள் எல்லாம் வாழ்வு கண்டன. மிகுந்த நீரினுள் அதன் வேர்கள் சென்றதால் கிளைகள் தழைத்து அது அழகு தோற்றமிக்கதாயிருந்தது. கடவுளின் சோலையில் இருந்த கேதுரு மரங்களுக்கு அதற்கு சமமான கிளைகள் இல்லை. அர்மோன் மரங்களுக்கு அதற்கு இணையான கொப்புகள் இல்லை. கடவுளின் சோலையில் இருந்த எந்த மரமும் அதை போன்று அழகுடன் இருந்ததில்லை. அடர்ந்த கிளைகளால் நான் அதனை அழகுபடுத்தினேன். கடவுளின் சோலையாகிய ஏதேன் தோட்டத்தின் மரங்கள் எல்லாம்
அதன் மேல் பொறாமை கொண்டன. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அது உயர்ந்து வளர்ந்து தன் உச்சியை மேகங்களுக்குள் நுழைத்து தன் உயரத்தை பற்றி தன் இதயத்தில் செருக்குற்றது. எனவே அதனை வேற்றினத்தாருள் வலிமை மிக்க ஒருவனிடம் ஒப்புவிப்பேன். அவன் அதன் தீச்செயலுக்கு தக்கவாறு அதனை நடத்துவான். நானும் அவனை புறம்பாக்குவேன். மக்களினங்களில் மிக கொடியோரான அந்நியர் அதனை வெட்டி வீழ்த்தி விடுவர். மலைகளிலும் அனைத்து பள்ளத்தாக்குகளிலும் அதன் கிளைகள் விழுந்து கிடக்கும். அதன் கொம்புகள் நாடெங்கிலும் உள்ள ஓடைகளில் முறிந்து கிடக்கும். மண்ணின் மக்கள் எல்லாம் அதன் நிழலை விட்டு பிரிந்து அதனை புறக்கணிப்பர். வீழ்ந்து கிடக்கும் அதன் மேல் வானத்து பறவைகள் எல்லாம் வந்து அடையும். அதன் கிளைகளுக்கிடையே காட்டு விலங்குகள் யாவும் உலவும். இதனால் நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் எம்மரமும் மிகுந்த உயரத்திற்கு வளராது. தன் உச்சியை மேகங்களுக்கிடையில் நுழைக்காது. நீர்காலை அடுத்த எம்மரமும் அவற்றை எட்டும் அளவுக்கு உயராது. ஏனெனில் அவையெல்லாம் பாதாள படுகுழிக்கு செல்லும் மானிடருடன் அழிவுக்கு குறிக்கப்பட்டுள்ளன. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அந்த மரம் பாதாளத்திற்கு இறங்குகையில் ஆழ்நிலைகள் இழவின் அடையாளமாக அதனை மூடச் செய்வேன். அதன் ஆறுகளை நிறுத்தி நீர்த்திரளுக்கு அணை போடுவேன். அதனை முன்னிட்டு லெபனோனை இருளால் மூடுவேன். காட்டு மரங்கள் எல்லாம் பட்டுப்போகும். கீழே படுகுழிக்குள் செல்வோருடன் நான் அதனை பாதாளத்தினுள் தள்ளும்போது நாடுகள் நடுங்கும். நீர் நடுவே வளரும் ஏதேனின் அனைத்து மரங்களும் லெபனோனின் மேலானவையும் சிறந்தவையுமான மரங்களும் கீழுலகில் ஆறுதல் பெறும். அதன் நிழலில் வாழ்ந்த கூட்டு நாடுகள் அதனோடு சேர்ந்து வாளால் மடிந்தவர்களுடன் பாதாளத்தில் போய்ச் சேரும். மேன்மையிலும் பெருமையிலும் ஏதேனின் எந்த மரம் உனக்கு ஒப்பாகும்? ஆயினும் ஏதேனின் மரங்களுடன் சேர்ந்து நீயும் கீழுலகுக்கு தள்ளப்படுவாய். விருத்த சேதனம் இல்லார் நடுவே வாளால் மடிந்தாரோடு நீயும் கிடப்பாய். பார்வோனுக்கும் அவனது மக்கள் திரளுக்கும் நடக்கவிருப்பது இதுவே என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 32. 12ஆம் ஆண்டில் மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எகிப்தின் மன்னன் பார்வோனை குறித்து இரங்கற்பா ஒன்று பாடி அவனிடம் சொல். நாடுகளிடையே உன்னை ஒரு சிங்கம் என எண்ணுகின்றாய். ஆனால் நீ நீர்வாழ் பெருவிலங்கு போல் இருக்கின்றாய். ஆற்றினை சேராக்குகின்றாய். கால்களினால் நீரினை கலக்குகின்றாய். ஆறுகளை குழப்புகின்றாய். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: மாபெரும் மக்கள் கூட்டத்தை கொண்டு நான் என் வலையை உன் மீது வீசுவேன். அவர்கள் என் வலையில் உன்னை இழுத்து வருவர். உன்னை தரையில் வெட்ட வெளியில் எறிந்து விடுவேன். வானத்து பறவைகள் அனைத்தும் உன்மேல் வந்து அடையும். மண்ணுலகின் விலங்குகள் அனைத்தும் உன்னை அடித்து விழுங்கும். உன் சதையை மலைகளின் மேல் வீசி எறிந்து பள்ளத்தாக்குகளை உன் அழுகிய பிணத்தால் நிரப்புவேன். வழிந்தோடும் உன் இரத்தத்தால் மலைகள் வரை நிலத்தை நனைப்பேன். நீரோடைகள் உன்னால் நிரம்பியிருக்கும். நான் உன்னை இல்லாமல் ஆக்கும்போது வானங்களை நான் மூடுவேன். அவற்றின் விண்மீன்களை இருளச் செய்வேன். கதிரவனை மேகத்தால் மறைத்திடுவேன். நிலாவும் அதன் ஒளியை கொடாது. வானத்தின் ஒளி விளக்குகள் எல்லாம் உனக்கு இருண்டு போகச் செய்து உன் நாட்டின் மீது இருள் கவியச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீ அறியாத அந்நிய நாட்டினரிடையே நான் உனக்கு அழிவை கொண்டு வருகையில் பல மக்களினங்களின் இதயங்களை கலக்கமுறச் செய்வேன். பல்வேறு மக்களினங்களை உன்னை குறித்து திகிலடையச் செய்வேன். நான் என் வாளை அவர்களின் மன்னர்கள் முன் வீசுகையில் உன்னை குறித்து அவர்கள் நடுக்கமுறுவர். நீ வீழ்ச்சியுறும் நாளில் அவர்களுள் ஒவ்வொருவரும்
தம் சொந்த உயிர் குறித்து நடுங்குவர். ஏனெனில் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பாபிலோன் மன்னனின் வாள் உன்மீது பாயும். மக்களினங்களில் மிக கொடியவரான வலியோரின் வாள்களினால் உன் படைத்திரளை வீழ்ச்சியுறச் செய்வேன். அவர்கள் எகிப்தின் பெருமையை குலைத்து அதன் மக்கள் திரளை அழிப்பர். நீர்நிலைகளின் ஓரத்தில் உள்ள அதன் கால்நடைகளை எல்லாம் நான் அழித்து விடுவேன். மனித காலடியோ குளம்போ அவற்றை இனி குழப்பாது. அப்போது நான் நீர்நிலைகளை தெளியச் செய்து அவற்றின் ஆறுகளை எண்ணெய் போல் ஓடச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எகிப்திய நாட்டை நான் பாழாக்குவேன். அதன் நிலத்தினின்று அதில் உள்ளது அனைத்தையும் பறித்திடுவேன். அதில் வாழ்வோரை எல்லாம் அழித்திடுவேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வர். இது புலம்பி பாடப்படவிருக்கும் ஓர் இரங்கற்பா. நாடுகளின் புதல்வியர் இதனை பாடிடுவர். எகிப்தையும் அதன் அனைத்து மக்கள் திரளையும் குறித்து பாடிடுவர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். 12ஆம் ஆண்டில் முதல் மாதத்தின் 15ஆம் நாளில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எகிப்தின் மக்கள் திரளை குறித்து நீ ஓலமிடு. அதனையும் பெருமை மிகு நாடுகளின் புதல்வியரையும் படுகுழிக்குள் செல்கிறவர்களோடு கீழுலகுக்கு அனுப்பி வை. அழகில் நீ யாரை விட மிகுந்தவள்? நீ கீழிறங்கி விருத்த சேதனம் எல்லாரோடு கிட. வாளால் கொல்லப்படுவோரோடு எகிப்தின் மக்கள் வீழ்வர். இதோ ஒரு வாள் அவர்களை கொல்ல உருவப்பட்டுள்ளது. போரில் வலிமை மிக்கோர் பாதாளத்தின் நடுவினின்று எகிப்தியரையும் துணையாளரையும் குறித்து, விருத்த சேதனம் இல்லார் வாளால் வெட்டுண்டவர்களுடன் கிடக்கின்றனரே என்பர். அதோ அசீரியா கிடக்கின்றாள். அவளுடன் அவளுடைய மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் கிடக்கின்றனர். அவர்கள் அனைவரும் வாளால் வெட்டுண்டு வீழ்ந்தவர்களே. அவளை சுற்றி கல்லறைகள் கிடக்கின்றன. அவர்களின் கல்லறைகள் படுகுழியின் ஆழத்தில் அமைந்துள்ளன. அவளுடைய மக்கள் அவளின் கல்லறையை சுற்றி கிடக்கின்றனர். அவர்கள் அனைவருமே வாளால் வெட்டுண்டு வீழ்ந்தவர்களே. வாழ்வோரின் நாட்டில் அச்சத்தை உண்டாக்கியவர்கள். அதோ ஏலாம் கிடக்கின்றாள். அவளுடைய கல்லறையை சுற்றிலும் அவளுடைய மக்கள் கூட்டத்தார் கிடக்கின்றனர். அவர்கள் அனைவரும் வாளால் வெட்டுண்டு வீழ்ந்தவர்கள். விருத்த சேதனம் இல்லாமல் கீழுலகுக்குள் சென்றவர்கள். வாழ்வோரின் நாட்டில் அச்சத்தை உண்டாக்கியவர்கள். படுகுழிக்குள் செல்வோருடன் சேர்ந்து அவர்களும் தங்கள் மானக்கேட்டை சுமக்கின்றார்கள். வெட்டுண்டோர் நடுவே அவளுடைய படுக்கை அமைந்துள்ளது. அவளுடைய மக்கள் திரள் அவளின் கல்லறையை சுற்றி கிடக்கின்றன. அவர்கள் அனைவரும் விருத்த சேதனம் இல்லார், வாளால் வெட்டுண்டவர்கள். வாழ்வோரின் நாட்டில் அச்சத்தை உண்டாக்கியவர்கள். அவர்கள் படுகுழிக்கு செல்வோருடன் சேர்ந்து தங்கள் மானக்கேட்டை சுமந்து வெட்டுண்டவர்களின் நடுவிலே கிடக்கின்றார்கள். அதோ மெசேக்கும் தூபாலும் கிடக்கின்றனர். அவர்களின் மக்கள் கூட்டத்தார் அவர்களின் கல்லறைகளை சுற்றி கிடக்கின்றனர். அவர்கள் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், வாளால் வெட்டுண்டவர்கள். வாழ்வோரின் நாட்டில் அச்சத்தை உண்டாக்கியவர்கள். தாங்கள் போர்க்கருவிகளுடன் பாதாளத்தில் இறங்கி தங்கள் வாள்களை தங்கள் தலைகளுக்கு அடியிலும் தங்கள் கேடயங்களை தங்கள் எலும்புகள் மேலும் வைத்துக்கொண்டு இறந்து போன பழங்கால வீரருடன் அவர்கள் கிடக்கவில்லை. ஏனெனில் அந்த வீரரை குறித்த அச்சம் வாழ்வோரின் நாட்டில் பரவியிருந்தது. எனவே நீங்கள் நொறுக்கப்பட்டு விருத்த சேதனமில்லார் நடுவில் வாளால் வெட்டுண்டவர்களோடு கிடப்பீர்கள். அதோ ஏதோமும் அவளுடைய மன்னர்களும் முதன்மை தலைவர்களும் கிடக்கின்றார்கள். அவர்கள் எத்துணை வலிமையுடையவர்களாயிருந்தும் வாளால் வெட்டுண்டவர்களோடு விருத்த சேதனம் இல்லாது படுகுழிக்கு செல்வோருடன் கிடக்கின்றார்கள். அதோ வடநாட்டு தலைவர்கள் அனைவரும் எல்லா சீதோனியரும் கிடக்கின்றார்கள். அவர்கள் வலிமையால் எவ்வளவோ அச்சம் விளைவித்தவர்களாயிருந்தும் மானக்கேட்டுக்கு உள்ளாகி வெட்டுண்டவர்களோடு கீழே சென்றுள்ளார்கள். விருத்த சேதனமின்றி வாளால் வெட்டுண்டவர்களோடு அவர்கள் கிடக்கின்றார்கள். படுகுழிக்கு செல்வாரோடு தங்கள் மானக்கேட்டை சுமக்கின்றார்கள். பார்வோனும்
அவனுடைய படைத்திரளும் அவர்களை பார்த்து, வாளால் வெட்டுண்ட தம் மக்கள் கூட்டம் அனைத்துக்காகவும் தம்மை தேற்றிக் கொள்வர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். வாழ்வோரின் நாட்டில் அவன் அச்சத்தை பரவச் செய்ததால் பார்வோனும் அவனுடைய மக்கள் கூட்டத்தார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாது வாளால் வெட்டுண்டவர்களுடன் கிடப்பர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர்.